அக்கா அக்கா இருக்க என்னப்பா? பேசிட்டாங்க அக்கா. பேசிட்டாங்களா? அட பேச்சு மட்டுமா, என்ன பாடுறாங்க. பாட்டா? ஒரு பாஷையா 2 பாஷையா? மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, தமிழ்னு பின்னிட்டாங்கக்கா. அவங்க யாருங்கிறது சொல்லிட்டாங்களா? இல்லையே, அது மட்டும் சொல்லலையே. இத பாருங்கம்மா, உங்களை சுத்தி ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறதுனாலதான் நீங்க யாருங்கிற உண்மை எங்க கிட்ட சொல்ல மறுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க கிட்ட சொல்றதுனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியே எந்த பிரச்சனை வந்தாலும் என் தம்பி முத்தழகு உங்களை காப்பாத்திருவாமா. இத பாருங்க, இப்ப நீங்க சொல்லல, எத்தனை நாள் ஆனாலும் சரி, நீங்க சொல்ற வரைக்கும் நாங்க 3 பேரும் சாப்பிடாம பட்டினி கிடப்போம். ஆமா, நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு கடல்ல குதிச்சேன். இவர் என்ன காப்பாத்திட்டாரு. இவர் வராம இருந்திருந்தா என் பொண்ணந்தான் வீட்டுக்கு போயிருக்கோம். அப்படி போகணும்னு ஆசைப்பட்டா பட்டினி இருக்க. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட இருக்கணும்னா என்னை எதுவும் கேட்காதீங்க. வேண்டாங்கம்மா, நீங்க எப்ப சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப சொன்னா போதும். வாங்க வாங்க, உட்காருங்க. ஓ ஓ ஓ ஓ, என்னங்க பல பாஷையில பாடிட்டீங்க, என்னென்னமோ பேசிட்டீங்க. ஆனா உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. வைதேகி. ஐ லவ் யூங்க. என்ன பாக்குறீங்க? இங்கிலீஷ்ல நன்றி சொல்ல தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எப்படி? மறுபடியும் சொல்லுங்க. ரொம்ப ஐ லவ் யூங்க. படுங்க. முத்தழகு, 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 முத்தழகு. I love you, I love you, I love you, I love you, I love you so much, I love you so much, I love you so much. முத்தழகு, I love you, I love you so much. டேய், இந்த பொண்ணு எப்படி? இந்த பொண்ணு நிச்சயமா இவருக்கு அமைஞ்சிருங்க. தம்பி கூட பொண்ணை பாத்திருக்கேன், அவனை கேட்டு பாருங்க. பொண்ணை பார்த்தங்க, ரொம்ப அழகா இருக்கு. டேய், ஜோசி ரூட்ல அடி வாங்குறது மாதிரி வாங்க மாட்டோமே. நீங்க எங்கடா வந்தீங்க? என் உடம்புலடா ஜூஸ் குடிச்சிட்டான். டேய், நீங்க உள்ள போங்க, நான் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய், முதல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுக்காடா போறது? விரல மடக்கிட்டு உள்ளார போடா. ரொம்ப நேரம் அடக்கி வச்சிருக்கேன்டா. கொஞ்ச நேரம் அடக்கி வை. போடா. ஐயோ, வாங்க. வணக்கம். வணக்கம். இதுல மாப்பிள்ளை யாருங்க? இவருதாங்க. வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? மாப்பிள்ளை தினமும் தண்ணியில வலை வீசுறாருங்க. வீசுற வலையில மீனும் சிக்கிறது இல்ல, வெளியில பொண்ணு சிக்கிறது இல்ல. இந்தாங்க தண்ணி. தண்ணியா? வேண்டாம். தண்ணியிலேயே பொழப்பு நடத்துற நீங்க தண்ணியை பார்த்து எங்க பயப்படுறீங்க? தண்ணி வேண்டாங்க. முதல்ல வீடு தேடி வந்திருக்கீங்க. யாருக்கு வேண்டானாலும் மாப்பிள்ளை கொஞ்சமாவது சாப்பிடணும். அதுதாங்க எங்க வழக்கம். இந்த பொண்ணு வேணும்னா குடிடா. ஐயோ, ஏற்கனவே அடக்கி வச்சிருக்கேன், இது வேறயா? இதுதாங்க எங்க பொண்ணு. எங்க பொண்ணு ரொம்ப கைராசிக்காரிங்க. எங்க வீட்டு செடியெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்த்ததே எங்க பொண்ணுதாங்க. அவ ஊத்தி வளர்த்தது தாங்க இந்த வீட்டு மரங்க எல்லாமே. அவ கையால தண்ணி ஊத்தி வளர்த்த தென்னை மரத்துல ஒரு இளநிய சீவி பார்த்தா 1 பக்கெட் தண்ணி கிடைக்குங்க. ஐயோ, என்னங்க? 1 பக்கெட் தண்ணி வரும்னு சொன்னீங்களே, அததான் அவர் ரசிக்கிறாரு. என் பொண்ணு ஆத்திலையும் நீந்துவா, கிணத்துலயும் நீந்துவா, கடலையும் நீந்துவா. தண்ணிய பார்த்தா துள்ளி துள்ளி ஓடுவா. ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு தான் பயப்படுவா. எதுக்குங்க? ஒண்ணுக்கு. மாப்பிள்ளையா நெளிகிறாரு? அவரு அதுக்கு தாங்க நெளிறாரு. எதுக்கு? நீங்க சொன்ன அதே ஒண்ணுக்கு தான். புரியலையே. அவரை கொஞ்சம் தனியா விட்டீங்கன்னா வெளியில போய் சிந்திச்சிட்டு வருவாரு. அட என்னங்க நீங்க, பொண்ணை பத்தி இவ்வளவு சொல்லியும் என்ன சிந்திக்க வேண்டியிருக்கு? அந்த ஒண்ணுக்கு தாங்க அவர் சிந்திக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, சின்ன விஷயம். பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, அந்த ஒண்ணுக்கு தான் அவ பயப்படுறா. நல்ல குரல். அவரு படுற அவஸ்தையில கொஞ்சம் விட்டீங்கன்னா இங்கே கச்சேரி நடத்திடுவாருங்க. அதான் இப்பவே சிந்திக்கிறாரா? இன்னொரு சொம்பு தண்ணி சாப்பிட்டா நல்லா வாழலாம். பாடலாம் இல்ல, இங்கிருந்து ஓடலாம். ஏன் மாப்பிள்ளை ஓடிட்டாரு? அவர் ரொம்ப அடக்குங்க, இது வரைக்கும் அடக்கி வச்சிருந்தாருங்க, இதுக்கு மேல அடக்க முடியாம ஓடிட்டாருங்க. அப்பா, பாத்ரூம் அங்கே போ. அடக்கி வச்சிருந்தாரா? என்ன பண்ண?
இந்த ஜென்மத்துல கீழே கட்டவே முடியாது. மாத்து வாங்க தூரம் ஓடிடலாம் வாங்கடா. இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க. ஐயா ஏண்டா இவ்வளவு துணி தொங்குறது கண்ணுக்கு தெரியலையா உனக்கு? உனக்கு தான் உள்ள அவஸ்தைப்பட்டியே. வேலைக்காரி பொண்ணு குடிக்கிறத பாக்கத்தானா? ஓடுறா, தலைதறிக்க ஓடுறா. ஏற்கனவே மூஞ்சி ஒரு மாதிரி, இதுல இது வேறையா? இந்த மூஞ்சி எவன் பொண்ணு கூட வீட்டுக்குள்ள ஊர் பேர் தெரியாத பொண்ணை வச்சுக்கிட்டு என்னடா பண்றீங்க? வாமா வா. இவருக்கு இவர்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாதா? நியாயம் கேட்க போனாங்க முதலாளிங்க. வீடு வேலையை அடிச்சுட்டாங்க. வாடி வா. அக்காளும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்தமா இருந்த இந்த குப்பத்தை அசிங்கப்படிட்டாங்க. சார், இவர் சொல்றத நம்பாதீங்க. எங்களால அந்த குப்பத்துக்கு எந்த கலங்கமும் வராது. அப்படின்னா எங்களுக்கு தகவல் சொல்லாம இத்தனை நாள் அந்த பொண்ணை ஏன் வீட்டுக்குள்ள வச்சிருந்த? சார் அவதான் சார், அவதான் எப்படி இருக்கா பாருங்க. சொல்ல முடியாத பிரச்சனையை மனசுல சுமந்துக்கிட்டு தான் இங்க வந்து சேர்ந்தாங்க. நான் போலீஸுக்கு போய் சொல்றேன்னு சொன்னேன். மறுபடியும் கடல்ல குதிச்சிடுவேன்னாங்க. அதனாலதான் சொல்லாம இருந்துட்டேன். சரி, நாங்க தான் வந்துட்டோம்ல, அந்த பொண்ணை எங்களோட அனுப்பி வை. சார், என் பேர் வைதேகி. இதுக்கு மேல என்னை பத்தி நான் சொல்ல விரும்பல. நான் படிச்சவன், உலகம் தெரிஞ்சவன், 18 வயசான மேஜர். முழு திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் தான் நான் இங்க இருக்கேன். உங்க கூட வரதை விட இந்த இடமே எனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். போயிட்டு வாங்க. தலைவா, எல்லாம் புஷ்னு புஷ்வானம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. அடியில் உட்கார். ஓகே, ஏசி போடுங்க. வாங்க படுங்க. என்ன பாக்குறீங்க? நாங்க எல்லா வேலையும் செய்வோம். படுக்க விருப்போம், பாத்திரம் தேய்ப்போம். அக்கா 2-3 நாளைக்கு ஊர்ல இல்லைன்னா சமைப்போம். தமிழ்நாட்டு ஆம்பளைங்க எதுக்கு அஞ்சாதவங்க, யாருக்கிட்டையும் கெஞ்சாதவங்க. புரியுதா? ஐ லவ் யூங்க. அன்னைக்கு ஐ லவ் யூ சொல்லும் போது ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி பாக்குறாங்களே. என்னடா சோதனை? நாளைக்கு என்னங்க நீங்க எப்ப அந்த வார்த்தையை சொன்னாலும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நன்றிக்கு மட்டும் ஐ லவ் யூ இல்லைங்க, நிம்மதியா தூங்குங்கன்னு சொல்றதுக்கும் ஐ லவ் யூ தான். இந்த வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் சொல்றேன். ஆனா யாரு கத்து கொடுத்தாங்க மட்டும் கேட்காதீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐ லவ் யூங்க. ஐயோ ஐயோ. இன்னொரு தடவை. இவன் அடிச்சு போட்டா தூக்கிட்டு வாங்கடா. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். என்ன? அவரை அடிக்காதீங்க. அவரை அடிக்காதீங்க. அவரை விட்டுருங்க. அடிக்காதீங்க. அவரை அடிக்காதீங்க. ஐயோ, அவரை அடிக்காதீங்க. அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. அவரை விட்டுருங்க. ஐயோ அக்கா, 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 ஐயோ அக்கா. என்னமா இது? என்னாச்சு உங்களுக்கு? அக்கா, என்னமாச்சு? பேய்கி பிடிச்சிருச்சா? வேப்பல எடுத்துட்டு இருந்தாடி. ஐயோ, காலையில இங்க போலீஸ் வந்தது நினைச்சுக்கிட்டே படுத்தேன். யாரும் என்ன கொண்டு போற மாதிரி கனவு கண்டேன். நல்ல கனவு. என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு வேற நம்ம சும்மா இருக்க கூடாது. உடனடியா தம்பிக்கு ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியதுதான். தூங்கல? தூக்கம் வரலைங்க.
அட தூங்குங்க. நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். 30 வருஷமா நீ கடலுக்கு போயிட்டு தான் இருக்கிற, இது வரைக்கும் ஒரு மீனை கூட பிடிச்சது இல்ல. அப்படி என்ன புதுசா விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட? அன்னைக்கு ராத்திரி ஒரே மழை, சலசலன்னு அலை, படபடன்னு இடி, சுன்னு காத்து. திரும்பி பார்த்தா ஒரு மரம், மரத்தை சுத்தி கிளையெல்லாம் இலை. அத பார்த்த உடனே யோசிச்சேன், அடுத்த நாள் யோசிச்சேன், அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன், அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன். யோசிச்சது போதும்டா, விஷயத்தை சொல்லு. ஏன் இந்த மரம், கொடி, செடி, புல்லு, இலையெல்லாம் பச்சையா இருக்கு? இது வரைக்கும் யாரும் யோசிக்காத விஷயம். இதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பச்சையா இருக்கு? இதுக்கெல்லாம் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கறதுனாலதான் பச்சையா இருக்கு. இங்கேயே புதைச்சி நானும் பச்சை தண்ணி ஊத்துறேன், நீயும் பச்சை மரமா வளர்ந்துரு. நம்ம கோயிந்தா అయ్యో డబ్బుల డబ్బులు పోయనే చేతుల ఖాళీ ఆయనే. ஏய் கோயிந்தா அடி பின்னி வா, சீக்கிரம் ஓடியாடா. ఉన్నది కాస్త ఊడింది, సర్వమంగళం పాడింది, పెళ్ళా మెడలో నగలతోని సాపోయింది. ஐயோ கோவிந்தா கிட்ட வரானே. ఏమి జంతువురా నువ్వు? ఇంత మాత్రాలు ఎప్పుడు పాకలేదే. యారా నీ? நான் மனுஷன் இல்ல, கடல் ஆமை. கடல்ல இருந்து கரைக்கு வந்து மனுஷனை பிச்சு திண்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போயிருவேன். நான் இல்ல. கோவிந்தா அப்படின்னு தப்பிச்சோம்.